நாங்கள் எங்களோட மீன் கறிக்கு தேவையான கொச்சிக்காவெல்லாம் பிடுங்கி எடுத்துட்டோம். வணக்கம் உறவுகளே, இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான சமையல் காணொலி ஒன்று தான். என்ன காணொலின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இந்த சூற மீனை வச்சு தான் அருமையான சூற மீன் குழம்பு வைக்க போகிறோம். இந்த சூற மீன் இன்றைய பார்த்தீங்கன்னா அப்பா கடற்கரைக்கு போய் குள்ளாங்க இருந்தால் வாங்கிட்டு வந்தவர். இந்த மீனை வச்சு தான் இன்றைக்கு நாங்கள் குழம்பு வைக்க போகிறோம். இது ஒரு அருமையான காணொலியாக இருக்குது. வாங்க அப்படியே காணொலிக்குள்ளே போகலாம். இது வந்து பெரிய பெரிய துண்டுகளாக இருக்குது. இதை இப்படியே சமைச்சோம்னா இதில் வந்து உப்பு புளியெல்லாம் ஊறாது. ஆனால் நல்ல வடிவாக இருக்குது பார்க்க இப்படியே. ஆனால் நாங்கள் வெட்ட போகிறோம், எல்லாம் சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி தான் எடுத்து சமைக்க போகிறோம். அப்போ தான் ஒரு வித்தியாசமான டேஸ்ட் ஒன்று வரும். இந்த மீன் பார்க்க பீட்ரூட் மாதிரி கிடக்குது, அது இந்த கலர்லாம் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா நாங்கள் பெரிய மீனாக தான் வாங்கி எடுத்துனாங்க. அப்போ இது பெரிய பெரிய துண்டாக இருக்குதுன்றபடியாக நாங்கள் வெட்டி சின்ன துண்டுகளாக ஆக்கி கொள்கிறோம். இந்த சைஸில் வெட்டி எடுத்தால் காணும். பாத்தியா, அம்மா கொச்சி மரம் கொண்டு ஒளிஞ்சு நிற்கிறேன்னு சொன்னவா, அதில் போய் நாங்கள் இப்போ எங்கட மீன் கறி எல்லாத்தையும் துணி கொண்டு வருவோம். கொண்டு நிற்கிறோம் போடுங்க. இங்கே பாருங்க, இது இந்த சின்ன சின்ன கொச்சிக்காய் தான். ஆனால் இது சரியான உரைப்பு இந்த கொச்சிக்காய். நாங்கள் எங்களோட மீன் கறிக்கு தேவையான கொச்சிக்காவெல்லாம் பிடுங்கி எடுத்துட்டோம். கொண்டே நாங்கள் கறி வைப்போம். நாங்கள் இதை மீன் குழம்பு சேர்க்கிறதுக்காக பெரிய வெங்காயமும் சின்ன வெங்காயம் உள்ளியும் கொச்சிக்காயும் எடுத்துருக்கிறோம். இதை கழுவி எடுத்து வெட்ட போகிறோம். நான் நல்ல கழுவி எடுத்து இதுக்கு வைக்க போகிறேன். இந்த கொச்சிக்காய் தான் சரியான உரைப்பு கொச்சிக்காய். இது இதோட கருவேப்பிலையும் கழுவி எடுப்பேன். நீங்கள் அதையும் வெட்டி எடுப்பேன். உங்களுக்கு சின்ன வெங்காயத்தை அப்படி துண்டு ரெண்டு துண்டாக்கி விட்டால் சரி. இப்போ நாங்கள் உள்ளியை வட்டி எடுப்போம். இந்த உள்ளியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பமான மாதிரி போட்டுக்கொள்ளலாம். அப்படி வெட்டியும் போடலாம், வெட்டாமலும் போடலாம். இல்லையாண்டா அந்த உள்ளி சாப்பிடாதாக்கலண்டா அந்த உள்ளியை இடித்து போட்டும் போட்டுக்கொள்ளலாம். அடுத்ததான் நாங்கள் இந்த கொச்சிக்காயை சின்ன சின்னதாக வெட்டி எடுப்போம். இதுக்கு இந்த சின்ன சின்ன கொச்சிக்காய் தானே ரெண்டாக பிளந்து விட்டால் சரி. இந்த கொச்சிக்காயை ஆனால் சின்ன கொச்சிக்காய்னாலும் சரியான உரைப்பு இது. நாங்கள்
நாங்கள் இப்போ இந்த மீனை கறி வச்சு எடுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நாங்கள் பெரிய மீன் வெட்டி எடுத்தனாங்க. அப்போ அது எங்களுக்கு அவ்வளோ மீனும் தேவையில்லை. அப்போ நாங்கள் அரைவாசி மீனை வச்சுட்டு அரைவாசி மீனை தான் நாங்கள் சமைக்கிறதுக்காக எடுத்துருக்கிறோம். இப்போ இந்த மீனை நாங்கள் சட்டிக்குள்ளே கொட்டுவோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கொள்கிறோம்னா சின்ன வெங்காயம் நல்ல வாசமாக இருக்கும், மற்ற பெரிய வெங்காயம் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் நாங்கள் 2 வெங்காயத்தையும் சேர்த்துக்கொள்கிறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாங்கள் தேங்காய் திருவி நல்ல வழியாக புளிஞ்சு பால் எடுத்து வச்சுருக்கிறோம், அதையும் சேர்த்துக்கொள்வோம் இதோட. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாங்கள் பழப்புளி எடுத்து வச்சுருக்கிறோம், இதையும் நல்ல வடிவாக கரைச்சி எடுத்துக்கொள்வோம். நாங்கள் பழப்புளியை அப்படி வடித்து விட்டோம்னா சரி. தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கொள்வோம். தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கொள்வோம். கொச்சிக்காயும் சேர்த்து நாங்கள் அதிலேயும் சரியான உரைப்பு இருக்குது. அப்போ அளவான தூளாக சேர்த்துக்கொள்வோம். எல்லாத்தையும் இருக்கா சேர்த்து கலக்கி விடுவோம். நாங்கள் தூள் எல்லாம் சேரக்கூடிய மாதிரி. இதுக்கே நாங்கள் ஒன்றுமே சேர்க்கிறேன், அடுப்பில் வச்சு எரித்து நல்ல வடிவாக வற்ற விட்டு ரக்க வேண்டியா. ரைட், எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா நாங்கள் கறியை நல்ல வடிவாக கூட்டி எடுத்துட்டோம். அடுப்பு நல்லா எரியுது. நாங்கள் இப்போ கூட்டி எடுத்த கறியை அடுப்பில் வைப்போம். நாங்கள் இப்போ இந்த கறியை மூடி விடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 2 போச்சு, அதனால் நாங்கள் ஃப்ளாஷ் போட்டு தான் மிச்ச வீடியோ எடுத்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு குழம்பு கொதிச்சிட்டுது, நீ கொஞ்சம் பத்தி 2 பேர் வேணும். எங்களோட இரவு சமையலுக்கு தான் இந்த மீன் கறி வச்ச நாங்கள். திறந்து பார்ப்போம். எங்களுக்கு பார்த்தா நல்லா கொதிச்சு கொண்டிருக்கு. எங்களுக்கு நைட் சாப்பாடு தானே, அப்போ எங்களுக்கு கொஞ்சம் குழம்பு பார்த்து வெயில்ல கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பற்ற விடுவோம். திறந்து பார்ப்போம். எங்களுக்கு கறி ரெடி ஆகிடும். நல்லா குழம்பு கொதிச்சு. இந்த மீன் கரையாது. இப்போ நாங்கள் அகப்ப வைக்க சில மீன் கரைஞ்சிடும். இந்த சூரிய மீன் கரையாது. கறிக்குள்ளே போட்டுட்டா அப்புறம் துண்டு துண்டாக தான் இருக்கு. எங்களுக்கு இந்த இது காணும். எங்களுக்கு இறக்கி எடுப்போம். நைட்டுக்கு இடியப்பமும் மீன் கறியும் தான் நாங்கள் சாப்பிட போகிறோம் இப்போ. நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சமைச்சு முடிச்சிட்டோம். சமைச்சு முடிகிற அளவில் நல்லா இரண்டும் போச்சுது. இப்போ நாங்கள் இதை சாப்பிடுவோம். இரவு சாப்பாடு தானே எங்களை நல்ல இடியப்பமாக வச்சு எடுத்துருக்குறோம். அதோட நல்ல சூற மீன் கறியும். இந்த சூற மீன் கறி பார்த்தீங்கன்னா சோறோட வச்சு சாப்பிட சும்மா அந்த மாதிரி தான் இருக்குது டேஸ்ட். நல்ல துண்டு மீனாக இருக்குன்னு தானே சாப்பிட்டு வாங்க. இது இந்த டேஸ்ட் எப்படி இருக்குண்டு. நல்லா துண்டு மீன் இடியப்பத்தோட உழைச்சி சாப்பிட சும்மா அந்த மாதிரி தான் இருக்குது டேஸ்ட். சாப்பிட்டு கொண்டே இருக்கலாம் போல இருக்குது. எங்களுக்கு இப்போ இரண்டும் போச்சு இது வழியால். அப்போ இதை மாதிரி நீங்களும் சூற மீன் வாங்கினா கட்டாயம் குழம்பு வச்சு நல்லா சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ நாங்கள் இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்வோம். பாய்.